ஓகேவா. செட்டு இது வந்து ஒரு ஸ்பெஷல் டேட்டா டைப்னு பார்த்தோம். எப்படி எதனால் அப்படின்னா திஸ் இட் வில் நாட் அலோவ் டூப்ளிகேட்ஸ். எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணி வேல்யூ 1 v1 v2 v3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா. சின்டாக்ஸ் செட் வேரியபிள் நேமு இந்த மாதிரி கொடுப்போம். ஓகேவா. ஸோ எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு கோர்ஸ் செட் ஈக்குவல் டு பைத்தான் டேட்டா சயின்ஸு ஏஐஎம்எல், அதுக்கப்புறம் வேறு என்ன போடலாம், ஜென் ஏஐ அப்படின்னு போடுறேன். நம்ம யூஸ்வலாக ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு கோர்ஸ் செட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னாலே இந்த செட்டு நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடும். கரெக்டாக. இதை நம்ம பார்த்துருக்கோம். பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துருச்சா, இந்த செட்டு அப்படியே வந்துருச்சு. இப்போது இதனுடைய டைப்பை நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். பிரிண்ட் டைப் ஆஃப் கோர்ஸ் செட்டுன்னு போட்டிங்கன்னா செட்டுன்னு வரும். ஓகே, நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணிங்க அப்படின்னா என்னென்னு வருது, கிளாஸு செட்டுன்னு வருதா. ஸோ இதுதான் இந்த வேரியபிளோடைய டைப்பு. ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக உங்களுக்கு வேல்யூஸ் ஒவ்வொரு டைமும் இது ஒரு ரேண்டமாக தான் உங்களுக்கு வேல்யூ வந்துட்டு பிரிண்ட் ஆகும். ஓகே, செட்டில் நீங்கள் டிஃபைன் பண்ண சீக்வன்ஸாக வேரியபிள்ஸ் ஸ்டோர் ஆகாது. ஓகே, whereas it will be printing it randomly. இதான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பைத்தான் கொடுத்தீங்க அப்படின்னா பைத்தான் தான் ஃபஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னலாம் நம்ம கேரண்டி சொல்ல முடியாது. ஓகேவா. வேல்யூஸ் இட் வில் பி பிரிண்டிங் இன் எனி ஆர்டர், ரேண்டம் ஆர்டரில் தான் ஸ்டோர் ஆகும் செட்டில். வேரஸ் இன் லிஸ்ட், ஓகே, லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட்டோ டுப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சீக்வன்ஸை மெயின்டைன் பண்ணும். வேரஸ் செட்டில் அந்த சீக்வன்ஸ் மெயின்டைன் ஆகாது. நீங்கள் என்ன ஆர்டரில் கொடுத்தாலும் இட் வில் பிரிண்ட் இன் த ரேண்டம் ஆர்டர். ஓகேங்களா. நீங்கள் கொடுத்த அதே ஆர்டர் மெயின்டைன் ஆகுமானா ஆகாது. அதே ஆர்டரில் பிரிண்ட் பண்ணுமா அப்படின்னா ஆகாது. பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு இங்கே பைத்தானை டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே என்ன பிரிண்ட் ஆகிருக்கு, நம்மளுக்கு டேட்டா சயின்ஸ்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா. நான் திரும்ப இருக்கா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஜென் ஏஐ முதல்ல வந்துருக்கு. புரியுதா. முதல்ல டேட்டா சயின்ஸ் வந்துச்சு போன ரன்னில். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப என்ன வந்திருக்கு, ஜென் ஏஐ வந்திருக்கு. நான் திரும்ப இன்னொருக்கா ரன் பண்ணுறேன் அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு வேல்யூ வரும். இப்போ டேட்டா சயின்ஸ் வந்திருக்கு. நான் திரும்ப ரன் பண்ணுறேன் அப்படின்னா வேறு ஏதாவது ஒன்று வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரேண்டம் ஆர்டர் மாறி மாறி வரலாம். ஓகே, ஸோ இது ஒரு ஃபியூச்சர் ஆஃப் செட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிஸ்ட் அதர் கலெக்ஷன்ஸ் அண்டு செட்டு. ஸோ அதர் கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு சீக்வன்ஸை மெயின்டைன் பண்ணும். ஓகே, வேரஸ் இன் செட் இட் ஓன்ட் மெயின்டைன் த சீக்வன்ஸ், த ஆர்டர் விச் யூ டிஃபைன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அடுத்தது இதில் நான் இப்போது இன்னொரு ஐட்டம் நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, adding an item to a set. எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு add அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, இப்போ கோர்ஸ் செட்டு இதுதான் என்னுடைய செட் வேரியபிள் நேமு. டாட் ஆட் அப்படின்னு போட்டு ஒரு வேல்யூ நான் ஆட் பண்ணுறேன். என்ன வேல்யூ ஆட் பண்ணுறேன், ஜாவா அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஓகே,
திரும்பவும் இன்னொன்று கோர்ஸ் அண்டர்ஸ்கோர் செட் டாட் ஆட். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பைத்தான் அப்படின்னு திரும்ப ஒருக்கா ஆட் பண்ணுறேன். வில் சி. இப்போ ஆட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னு பார்த்தோம், ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும்னு பார்த்தோம். ஆனால் இது என்ன சொல்லியிருக்கோம் முதல்ல, செட்டுக்கு டெஃபினிஷன் என்னது, இட் won't allow the duplicates, it's a collection data type which will not allows any duplicate அப்படின்னு சொல்லலாம். ஒரு டெஃபினிஷன் என்னன்னா, இட் இஸ் a collection data type which will not allow duplicates. இது வந்து செட்டுக்கு ஒரு டெஃபினிஷனாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் சிம்பிளாக. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த செட்டை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இங்கே ஒன்று, லாஸ்ட்டில் மறுபடியும் ஒருக்கா பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணுவோம். லிஸ்ட் வேல்யூஸ் செட் வேல்யூஸ் என்னென்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போது பாருங்கள், ஏஐஎம்எல் முன்னாடி ஃபஸ்ட்டு இது நம்ம ஒரிஜினலாக டிஃபைன் பண்ண லிஸ்ட்டு. ஓகே, அது கூட நம்ம திரும்ப என்ன பண்ணோம், ஜாவாவையும் பைத்தானையும் ஆட் பண்ணோம். அதில் ஜாவா ஆட் ஆயிருச்சு. ஓகே, ஜாவா ஆட் ஆயிருச்சு. வேற பைத்தான் இங்கே எத்தனை தடவை தான் இருக்குது, ஒரே ஒரு டைம் தான் இருக்குது. கரெக்டாக, இன்னொரு டைம் ஆட் பண்ணது ஆட் ஆகவே இல்லை நம்மளுக்கு. புரிஞ்சுதா? இன்னொரு டைம் அது ஆட் ஆகலை. ஏன்னா இது டூப்ளிகேட்ஸை அலோவ் பண்ணாது. ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா திரும்பவும் அந்த வேல்யூஸை நீங்கள் ஆட் பண்ண நினச்சா அது ஆட் ஆகாது. புரிஞ்சுதுங்களா? இதுதான் செட்டோட பியூட்டி. இட் won't allow at any cost, it won't allow any duplicates. ஓகே, சரி, நான் வந்து இப்போது ஒரு வேல்யூ ஆட் பண்ணிட்டேன். எனக்கு அதுக்கு பதிலாக ஒரு ஐட்ரேட் அல்லது வந்துட்டு மல்டிபிள் வேல்யூஸை ஆட் பண்ணுறேன். கோர்ஸ் செட்டில் மல்டிபிள் வேல்யூஸ் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா, அப்டேட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஐட்ரேட்டிவ் ஆர் லிஸ்ட் அல்லது ஒரு டுப்புள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். லிஸ்ட் ஆர் டுப்புள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது எப்படி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, லிஸ்ட்டு நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம், ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் டிஃபைன் பண்ணுவோம்னு பார்த்தோம். நான் இங்கே வந்து C++ன்னு போடுறேன். அதுக்கப்புறம் திரும்பவும் ஜாவான்னு போடுறேன். அதுக்கப்புறம் வேறு என்ன போடலாம், வேறு என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது, ஸ்காலா, ஜாவா ஸ்கிரிப்ட்னு போடுறேன். இப்போ நான் திரும்ப என்ன பண்ணுறேன், பிரிண்ட்டு கோர்ஸ் செட்டை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? இப்போ நம்மளுக்கு ரெண்டாவது தடவை ஜாவா ஆட் ஆகிருக்கு. இதில் பைத்தானை எலிமினேட் பண்ணிட்டோம். திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், திரும்ப இருக்கா இந்த இதில் C++ம் ஜாவா அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணுறோம். ஜாவா ஆல்ரெடி ஒரு தடவை இங்கே ஆட் ஆகிடுச்சு. அதனால் ரெண்டாவது தடவை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது ஆட் ஆகாது. ஓகே, அதுக்கப்புறம் யூனிக்காக இருக்கிறது என்னது, C++ம் ஜாவா ஸ்கிரிப்டும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த ஜாவாங்கிற ஒரு டூப்ளிகேட்டை எலிமினேட் பண்ணிடுச்சு. ஆல்ரெடி பைத்தான் ஒருக்கா 2 டைம் ஆட ட்ரை பண்ணோம், ஆனால் அதுவும் நடக்கலை. ஜாவாவை ஆட் பண்ண ட்ரை பண்ணோம், அதுவும் நடக்கலை. ஸோ இதுலேருந்தே நம்மளுக்கு ப்ரூஃப் ஆகிருக்கும் என்னன்னு, செட்டு வந்து நம்மளுக்கு டூப்ளிகேட்ஸை அலோவ் பண்ணாது அப்படின்ட்டு. ஓகேவா, புரிஞ்சுதாம்மா? ஸோ நம்ம இப்போ அடுத்தது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ், இதை ஜாயின் எப்படி 2 செட்டை ஜாயின் பண்ணுறது, அது என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம் இப்போ எப்படி ஒரு செட்டில் வேல்யூஸ் ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு. சரி, அதுக்கப்புறம் இப்போ ஆட் பார்த்துட்டோம். சரியா, அடுத்தது எப்படி ஒரு வேல்யூவை ரிமூவ் பண்ணுறது, ரிமூவிங் ஐட்டம்ஸ் ஃப்ரம் செட்.
என்னென்ன ஐட்டம்ஸ் எப்படி ஒரு செட்ல இருந்து வேல்யூஸை ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதற்கு நம்மளுக்கு ஒரு 3 ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று ரிமூவ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அடுத்தது டிஸ்கார்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, 3 பாப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ இந்த 3 ஃபங்க்ஷனையும் நம்ம கொஞ்சம் பார்ப்போம், எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். இப்போ நம்மகிட்ட ஒரு செட் இருக்குது, கோர்ஸ் செட் அப்படின்ட்டு. ஓகே, நான் இதனுடைய ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், அதிலிருந்து ரிமூவ் பண்ண போகிறேன், ஒரு வேல்யூவை ரிமூவ் பண்ண போகிறேன். எந்த வேல்யூவை ரிமூவ் பண்ணலாம்? உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், C++ அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு பிரிண்ட் அப்படின்னு போட்டேன். இப்போது நான் கோர்ஸ் செட்டை பிரிண்ட் பண்ணுறேன், கோர்ஸ் செட்டு. ஸோ ரன் பண்ணுறேன். இங்கே ரன் பண்ணி பார்த்தா, ஸோ இங்கே கடைசியாக நான் பிரிண்ட் பண்ணது வந்துட்டு இந்த C++ம் ஜாவா ஸ்கிரிப்டும் ஆட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், C++ங்கிறத டெலீட் பண்ணிட்டேன், அதாவது ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதனோட வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி C++ங்கிறது என்னோட ஃபைனல் செட்டில் இல்லை. கரெக்டாக? இப்போ என்ன பண்ணுறேன், கோர்ஸ் அண்டர்ஸ்கோர் செட்டு டாட்டு ரிமூவில் இந்த ஐட்டம் இந்த செட்லேயே இல்லாத ஒரு வேல்யூ நான் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு என்னென்ன இருக்குங்க, பைத்தான் இருக்குது, டேட்டா சயின்ஸு, AML, GenAI, அப்புறம் C++, ஜாவா ஸ்கிரிப்டுன்ட்டெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். சின்னு ஒரு லாங்குவேஜ் நமக்கு கொடுக்கவே இல்லை. சப்போஸ் நான் வந்து அதை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன், என்ன ஆகும், இல்லாத ஒரு வேல்யூவை நான் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரிமூவ் மெத்தட் என்ன பண்ணும், நம்மளுக்கு எரர் கொடுத்துருச்சு. ரிமூவ் மெத்தட் என்ன பண்ணிருச்சு, கீ எரர் C அப்படின்னு வந்துருச்சு. அதாவது Cன்னு ஒரு ஐட்டம் இந்த செட்லேயே இல்லை, நீங்கள் அதை வந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு நம்மளுக்கு எரர் வந்துருச்சு. ஓகேவா? ஓகே, நல்லா நினப்பு வச்சுங்க. ஏன்னா இது நம்மளுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம் இல்லையா, இதுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். கோர்ஸ் டிஸ்கார்ட். ஓகே, டிஸ்கார்டும் ரிமூவும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சேம் தான். இப்போது இதில் GenAI அப்படிங்கிறத GenAIயை ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது GenAI கோர்ஸ் அண்டர்ஸ்கோர் செட்டு. ஓகேவா? நான் இதை ரன் பண்ணுறேன் திரும்பவும். சரி, இதை வந்து நான் கமெண்ட்டில் போட்டுறேன்னா வந்து இதுக்கப்புறம் ப்ரோக்ராம் ரன் ஆகாது. இன்டர்பிரட்டர் என்ன பண்ணும், லைன் பை லைனாக போகும். எந்த இடத்துல எரர் வருதோ அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடும் இல்லையா. ஸோ அதனால் எனக்கு இங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த லைனை மட்டும் கமெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப ரன் பண்ணுறேன். ஸோ ஆஃப்டர் ரிமூவிங் ஏஐக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய ஃபைனல் செட்டு. ஃபைனல் செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல C++ ரிமூவ் பண்ணிட்டேன், இன்னொரு இடத்துல GenAI ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ என்னுடைய ஃபைனல் செட் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் தான் இருக்குது. சரி, இப்போது பிரிண்ட். இப்போ அதே மாதிரி இந்த லைனை நான் இங்கே ஆட் பண்ணுறேன். எந்த லைனை, Cவை ரிமூவ் பண்ணுறதுக்கு. Cங்கிறது என்கிட்ட இந்த இதில் இல்லவே இல்லை. கரெக்டாக? என்னுடைய செட்டில் Cங்கிற ஒரு லாங்குவேஜே இல்லை. ஓகே, நான் அதை வந்து ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் இல்லை, டிஸ்கார்டை ட்ரை பண்ணுறேன். டிஸ்கார்டு. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ என்ன வரல, எனக்கு எரர் வரல. கரெக்டா? டிஸ்கார்ட். வேற இங்கே வந்து நான் சிவை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணால் எனக்கு எரர் வந்துச்சு.
கரெக்டா? வேற இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வரல, இது this will not raise an error. கரெக்டாக இது எனக்கு எரர் வரல. இதுதான் டிஸ்கார்டுக்கும் ரிமூவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ரெண்டுமே வேல்யூஸ் ரிமூவ் பண்ணும். ஓகே, ஆனால் ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ரிமூவ் வந்துட்டு ஐட்டம் இல்லைன்னு சொல்லி எனக்கு எரர் வரும். ஓகே, ஆனால் டிஸ்கார்டில் உங்களுக்கு எரர் வராது. இதுதான் இந்த ரெண்டு உள்ள ஒரு பெரிய வித்தியாசம். ஓகே, ஸோ மூணாவது ஒரு ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தா கோர்ஸ் செட்டு டாட் பாப்னா நம்ம இதுக்கு முன்னாடி எங்கே பார்த்துருக்கோம், இதுக்கு முன்னாடி லிஸ்ட்லேயே பார்த்துருக்கோம். அது என்ன பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் எலிமெண்ட்டு ரிமூவ் பண்ணணும்னு பார்த்தோம். இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இங்கே ஆர்டர் மெயின்டைன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கரெக்டாக? செட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டிஃபைன் பண்ண ஆர்டர் வந்துட்டு மெயின்டைன் ஆகாதுன்னு பார்த்தோம். அதனால் இதுக்கு எது லாஸ்ட் எலிமெண்ட்னு தெரியாது இல்லையா? அதனால் இது என்ன பண்ணும், ரேண்டமாக எந்த எலிமெண்ட் வேணாலும் டெலீட் பண்ணும். இந்த எலிமெண்ட்டு தான் டெலீட் பண்ணும் அப்படின்னலாம் நம்ம சொல்ல முடியாது. புரியுதுங்களா? இந்த பாப் வந்துட்டு ரேண்டமாக ஒரு ஐட்டமை ரிமூவ் பண்ணும். நீங்கள் சொன்ன ஐட்டம் இல்லை, ரேண்டமாக ஏதோ ஒரு ஐட்டத்தை டெலீட் பண்ணும். இப்போது நான் என்ன பண்ணுறேன், திரும்பவும் கோர்ஸ் செட்டை பிரிண்ட் பண்ணுறேன். சரிங்களா? ரேண்டமாக ஏதாவது ஒரு வேல்யூ டெலீட் பண்ணியிருக்கு. என்ன வேல்யூ டெலீட் பண்ணுச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக என்னது டிஸ்கார்டு சி பார்த்தோம். அது வந்து எனி எரர் வராது. நம்ம என்னென்ன டெலீட் பண்ணிட்டோம், C++ம் ஜென்ஏயும் டெலீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்னத்தை டெலீட் பண்ணிச்சுன்னு எனக்கே தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அது என்ன பண்ணியிருக்கோம், ஏதாவது ஒரு வேல்யூ டெலீட் பண்ணியிருக்கோம். அது எது டெலீட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸை ரிமூவ் பண்ணியிருக்கு. இதுதான் கடைசியாக எங்கிட்ட இருக்கிற செட்டு. ஓகே, ஆனால் அது என்ன பண்ணியிருக்கு, எதை ரிமூவ் பண்ணியிருக்கு, அதில் இருந்து நம்மளுக்கு டேட்டா சயின்ஸுங்கிறத ரிமூவ் பண்ணியிருக்கு. அது எப்படி கண்டுபிடிக்கிறோம், ரெண்டையும் பிரிண்ட் பண்ணி பார்த்ததுல டேட்டா சயின்ஸ் இருக்குது, ஜாவா இருக்குது, ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான், AML இருக்குது. ஆஃப்டர் பாப்புக்கு அப்புறம் நான் பிரிண்ட் பண்ணும்போதும் நம்மளுக்கு என்ன இருக்குது, ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான், AML இருக்குது. ஸோ டேட்டா சயின்ஸை தூக்கிடுச்சு. ஸோ பாப் வந்து எந்த ஒரு ஆர்டர், அதாவது லாஸ்ட் எலிமெண்ட்டு தான் ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்ல முடியாது. அது ஏதோ ஒரு எலிமெண்ட்டை டெலீட் பண்ணிடும். ஓகேவா? ரேண்டமாக வேல்யூவை டெலீட் பண்ணும். வேற லிஸ்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணியிருக்கும். இதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ். பாப்லையுமே டிஃப்ரென்ஸ் இதுதான். எதனால் அப்படி பண்ணுது அப்படின்னா செட்டில் நம்மளுக்கு ஆர்டர் மெயின்டைன் ஆகாது. வேற லிஸ்ட் வி வில் பி பைத்தான் என்ஜின் வில் பி மெயின்டைனிங் த சீக்வன்ஸ். ஓகே, நீங்கள் ஆர்டர் என்ன சீக்வன்ஸில் டிஃபைன் பண்ணீங்களோ அந்த ஆர்டரை அது மெயின்டைன் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு லாஸ்ட் எலிமெண்ட்டை டெலீட் பண்ணும். ஓகே மாமா, புரிஞ்சுதா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ், அதாவது ரெண்டு, இப்போ வரைக்கும் நம்ம ஒரே ஒரு செட்டை வச்சு தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஓகேவா? இப்போ நம்ம ரெண்டு செட்டை வச்சு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம், ஒரு செட்டு இது, இன்னொரு செட்டு நான் ஒன்று டிஃபைன் பண்ணி அந்த ரெண்டு செட்டு நீங்கள் மேக்ஸில் பார்த்துருப்பீங்க. வென் டயக்ராம்ஸ் எல்லாம் அந்த ரெண்டு முட்டைக்கோழி போட்டு ஜாயின் பண்ணுற மாதிரிலாம் போட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பைத்தான்லேயும் செட்டில் நீங்கள் பண்ண முடியும். அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா?